குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 by 1 நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ் யூஸிங் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் இந்தியன் சிஸ்டம். ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பரை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் இந்தியன் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் நம்பர் நேம் வேர்ட்ஸில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி எழுதியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னால் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் எழுதிட்டு பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி தள்ளி கமா போடணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் திங். 3 டிஜிட் தள்ளி தள்ளி என்ன செய்யணும்? கமா போடணும். போட்டாச்சா? போட்ட பிறகு இப்போ பின்னாடி இருந்து சொல்லி பாருங்கள். பிளேஸ் நேம் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000 மறக்கவே கூடாது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில். அப்புறம் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இப்போ நம்பர் நேம் என்ன அப்படிங்கிறத எழுதுறது ரொம்ப ஈஸி. அப்போது 103,456,789. ஸோ திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இதோட நம்பர் நேம். இப்போது இந்தியன் சிஸ்டம் படி பார்ப்போம். இந்தியன் சிஸ்டம் படி பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த கமா வந்து மாறுபடும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமுக்கும் இந்தியன் சிஸ்டமுக்கும் கமா மாறுபடும். ஸோ முதல்ல கமாவை அப்படி என்ன செய்யணும்? மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா போடணும். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 டிஜிட் தள்ளி தான் ஒவ்வொரு கமா என்ன செய்யணும்? போடணும். கமாவை மேக் பண்ண பிறகு இப்போ பாருங்கள், இங்கே 10 இருக்குது. மறுபடியும் பிளேஸ் நேம் பின்னாடி இருந்து சொல்லுங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. அப்போ இதோட வேல்யூ என்ன? 10 crores, 34 lakh, 56,789. தட்ஸ் ஆல். இப்படி எழுதுனா 2 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. எது லார்ஜஸ்ட், எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது மிகப்பெரிய நம்பர், எது மிக சிறிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஒவ்வொரு நம்பர்லேயும் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை பார்ப்போம், லாஸ்ட் நம்பரை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 டிஜிட்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்பரை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னா 9 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நம்பர் 8 டிஜிட் இருக்குது, இன்னொரு நம்பர் 9 டிஜிட் இருக்குது, இன்னொரு நம்பர் 10 டிஜிட் இருக்குது. அப்போ சின்ன நம்பர் எது, பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போது நீங்கள் எழுதணும். ஸோ த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு எழுதி இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதணும். த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு எழுதி சென்டென்ஸ் மேக் பண்ணி இந்த வேல்யூ என்ன செய்யணும்? எழுதணும். இதுலேயும் there are 8 digits அப்படின்னு ஒரு லைன் சேர்த்துக்கலாம். there are 10 digits அப்படிங்கிற லைனை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா? 23 சிம்பிளிஃபை. ஸோ இங்கே போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் செய்யணும். ப்ராக்கெட்டில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 10 and 17 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 27. இப்போ 27 என்ன செய்யணும்? 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 9 கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 9. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. U is the even number, then how will you represent the next even number, the previous even number? Even number na இதெல்லாம்
முதல்ல ஈவன் நம்பர்னால் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2, 4, 6, 8, 10 இப்படி 10, 12 இப்படி ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகிறது. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எழுதுறதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஈவன் நம்பர். இப்போது இதில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், சம்மில் கொடுத்த மாதிரி யூன்னு வச்சுக்கிடுவோம். இதுதான் யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. இப்போ இதுக்கு அடுத்த ஈவன் நம்பர் எது, 6, ரைட். இதுக்கு முந்தின ஈவன் நம்பர் எது, 2, ரைட். இப்போ 4லேருந்து 6 எப்படி கிடச்சிது, 4 கூட 2 ஆட் பண்ண போய் 6 கிடச்சிச்சு. 2 எப்படி கிடச்சிது, 4லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ண போய் 2 கிடச்சிச்சு. அப்போ இப்போ நீங்கள் எப்படி எழுதணும், ரொம்ப சிம்பிள். இந்த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கிடைக்கணும்னா u + 2. ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் கிடைக்கணும்னா u - 2. ஸோ இதுவுமே சென்டென்ஸாக எழுதி தான் எழுதணும். த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் u + 2. த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் இஸ் u - 2. ஓகே, தேங்க்யூ. அடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு 3 எப்படி வரும்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 2 உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற 2 வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். 9, 8, 7, 6. அதிலிருந்து 4, 3, 2, 1 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 6 - 1 5, 7 - 2 5, 8 - 3 5, 9 - 4 5. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 5 5 5 5. ஓகே, 5 5 5 5. இதுக்கு அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். 4, நம்பர் 4 வரும். எத்தனை டைம்ஸ் வரும், ஏன்னா இந்த பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது, ரைட். 5 டைம்ஸ் 4 வரும். வேணும்னாலும் செக் பண்ணி பார்ப்போம். 9, 8, 7, 6, 5. 5, 4, 3, 2, 1. 5 - 1 4, 6 - 2 4, 7 - 3 4, 8 - 4 4 4. வந்துருச்சா? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட் இருக்குது, அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ அடுத்ததில் கண்டிப்பாக எத்தனை தான் இருக்கும், 4 டிஜிட் இருக்கும். அதுக்கு அடுத்ததில் கண்டிப்பாக எத்தனை தான் இருக்கும், 5 டிஜிட் தான் இருக்கும். ஸோ டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது க்ளூ. ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு 8 கிடச்சிருக்கு, அப்புறம் 77 7 கிடச்சிருக்கு, அப்போ 6. அப்போ அதுக்கு அடுத்து கண்டிப்பாக நம்பர் 5 தான், அதுக்கடுத்து கண்டிப்பாக நம்பர் 4 தான். இந்த 2 க்ளூ. ஓகேவா? இப்படி தான் இந்த சம் என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 minutes and 1 hour? ஸோ 40 minutes 1 hour எத்தனை மினிட்ஸ், 60 minutes. ரெண்டையுமே என்ன செய்யணும், மினிட்ஸில் தான் எழுதி டிவைட் பண்ணால் ரேஷியோ என்னென்னு கிடைக்க போகுது. முதல்ல 0 0 இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் ஏதோ ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணணும். மேலே 2 வச்சு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கீழேயும் 2 வச்சு தான் கேன்சல் பண்ணணும். மேலே 4 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா கீழேயும் 4 வச்சு தான் கேன்சல் பண்ணணும். இதுதான் ரூல். நான் இப்போ 2 வச்சு கேன்சல் பண்ண போகிறேன். 2 2s are 4, 3 2s are 6. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 2/3. இப்போது இதுக்கு மேலே இந்த 2 and 3 ஏதோ ஒரு காமன் நம்பரால் என்ன செய்யாது, டிவைட் ஆகாது, 1 தவிர. அப்போ ஃபைனல் ஆன்சர் இது தான். இப்போ ஆன்சர் என்ன, 2:3ன்னு எழுத மறக்கக்கூடாது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின். கிவ் 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 3:2. அப்போம்னா மேலேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணப்படணும். ஸோ 2 3s are 6, 2 2s are 4. அதே மாதிரி மறுபடியும் அந்த நம்பரை எழுதிட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 2 3s are 6. ஸோ ஒரு ஆன்சர் வந்து 6/4, இன்னொரு ஆன்சர் வந்து 9/6. ஓகே, சரி. இதே மாதிரி 4 வச்சு மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். 5 வச்சு பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, டன். அடுத்து, how many line segments are there in a given line? Name them.
ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பியை வச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, பியை வச்சு எப்படிலாம் மேக் பண்ண முடியும் அதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள். பிஏ 1, பிபி 2, பிசி 3, பிடி 4. ஓகேவா? 4. அதுக்கப்புறம் இப்போ ஏயை வச்சு இதெல்லாம் மேக் பண்ண முடியும். ஏபி, ஏசி, ஏடி 3. இப்போது பியை வச்சு எதெல்லாம் மேக் பண்ண முடியும், பிசி அண்ட் பிடி 2. அதுக்கப்புறம் சியை வச்சு எதெல்லாம் மேக் பண்ண முடியும், 1 தான். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஓகேவா? எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதோட நேமும் நீங்கள் என்ன செய்யணும், இண்டிகேட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நேம் எப்படி எழுதணும், பிஏ மேலே ஒரு கோடு போடணும், மறக்கக்கூடாது. பிபி ஒரு கோடு போடணும், பிசி அண்ட் பிடி. மிச்ச லைன் செக்மெண்ட்ஸோட நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கணும். என்னால் எல்லாத்தையும் எழுத முடியும், நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் கொஸ்டின், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே என்ன அர்த்தம், 90 டிகிரியிலேருந்து கொடுத்துருக்கிற டிகிரியை என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 30யோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 60. அண்ட் 26ஓட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 64. தட்ஸ் ஆல். ஸோ சென்டென்ஸாக எழுதுங்க. The complementary angle of 30 degree is 60 degree. The complementary angle of 26 degree is 64 degree. Okay? That's all. Thank you.